ஆன்லைன் திரையை பார்க்கும் திரையினருக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லேயே போய் டேரெக்டாக நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தமிழ் வழி சான்று நீங்கள் வாங்க முடியும். அது எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், அதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இங்கே ஷேர் பண்ணுங்கள். அவங்களே வீட்டில் இருந்து இதுக்கு ஈஸியாக இதுக்கு அப்ளை பண்ண முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ப்ரௌசர் உள்ளே போனதுக்கப்புறம் சர்ச் பாரில் இசேவை அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்இஜிஏ அப்படி ஃபஸ்ட்டு உங்களுக்கான வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு இசேவை மையத்துக்கான ஒரு உள்நுழைவு உங்களுக்கு கீழே இருக்கும். இப்போ துறை பார்த்தீங்கன்னா இசேவையில் உள்ளவங்க, பயனாளர் உள்நுழைவு தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம பயனாளர் உள்நுழைவு அதை கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சைன்இன், பாஸ்வேர்டு, கேப்சா கேட்கும். இப்போ உங்கள் யூசர் நேம் என்ன யூசர் நேமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ யூசர் நேம் உங்களுக்கு தெரியலனா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு பார்த்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்வேர்டு டைப் பண்ணுவோம். பாஸ்வேர்டு டைப் பண்ணதுக்கப்புறம் கேப்சாவை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் கொடுத்துக்குங்க, கீழே உள்ள லாகினை. அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சர்வீஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமான சர்வீஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா சர்வீஸுமே நம்ம சிட்டிசன் லாகின் நமக்கு இருக்கும். துறை ரீதியாக நம்ம போகாமல் சிட்டிசன் லாகின்குள்ளேயும் நம்ம போய் நமக்கான இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிஎஸ்டிஎம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுவோம், அதுக்கான இதுக்கு போவோம். இப்போ கவர்மெண்ட் பிஎஸ்டிஎம்மா இல்லை நீங்கள் ப்ரைவேட்டாக பிஎஸ்டிஎம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பார்த்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கவர்மெண்ட் இதை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அது கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கான பேஜ் வரும். உங்களுக்கு பர்சனல் ஸ்டடீஸ் இன் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் அப்படின்னு அது இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கு அதில் அப்ளிகேஷன் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம். இப்போ அப்ளிகேஷன் நேமை வந்து நீங்கள் தமிழில் டைப் பண்ண மாதிரி இருக்கும். ஃபாதர் நேமு தமிழ், மதர் நேம் தமிழ் டைப் பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எம்இசிஐடி இல்லைனா பரவாயில்ல, நமக்கு பழைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா எம்இசிஐடி இருக்காது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுவும் நீங்கள் பார்த்துக்குங்க. உங்கள் ஸ்கூல் இயர் ஃப்ரம் டூ, இப்போ கிளாஸு ஃப்ரம் டூ, அவர் டிஸ்ட்ரிக்கு, பிளாக்கு, ஸ்கூல் டைப் என்ன, அந்த ஸ்கூலோட உங்களுக்கு ஸ்கூல் டைப் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கான ஸ்கூல் இது வரும். இப்போ டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் டிசியும் உங்களோட மார்க் ஷீட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். இதுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸ் நம்ம ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உங்கள் எஸ்எல்சி எதுக்கான இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதில் என்ன நேம் இருக்கோ உங்கள் சர்டிஃபிகேட்டில் அந்த நேமை அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அந்த நேம் நீங்கள் அப்படியே நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபாதர் நேம் உங்கள் டிசி உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மதர் நேம் உங்கள் டிசியில் உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் நேம் மேலே நீங்கள் அப்ளிகேஷன் நேம் எப்படி இங்கிலீஷில் கொடுத்தீங்களோ அது அப்படியே கீழே நீங்கள் தமிழில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தமிழும் உங்களுக்கு வரும். இல்லை உங்கள்கிட்ட கீபோர்டு இருந்தால் கூட நீங்கள் தமிழில் நீங்கள் இதை டைப் பண்ணிக்கலாம். இப்போ அப்ளிகேட் நேம் வந்து தமிழில் டைப் பண்ணிப்போம். யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க நேம் தமிழில் நம்ம டைப் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் மேலே கொடுத்த ஃபாதர் நேமும் தமிழில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மதர் நேம் இருக்கும். அந்த மதர் நேமும் நீங்கள் தமிழில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மேலே ஃபுல்லாக தமிழ், கீழே ஃபுல்லாக இங்கிலீஷ் நம்ம டைப் பண்ணியாச்சு. அடுத்தது உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த், உங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்துக்குங்க. எனக்கான டேட் ஆஃப் பர்த்தை நான் கொடுத்துக்கிறேன். டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ யூஸில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ கால் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. நான் ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அவங்களே கால் பண்ணி சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கு நான் அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா அவங்களே கால் பண்ணி சில ஸ்கூலில் சொல்லுவாங்க. அதனால் இப்போ உங்கள் மொபைல் நம்பர் எது உங்களுக்கு யூஸில் டக்குன்னு நீங்கள் கால் பண்ணால் நீங்கள் எடுப்பீங்களோ அந்த மொபைல் நம்பர் இதில் கொடுத்துக்குங்க. மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எம்இசிஐடி இருந்தால் டைப் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் உங்களுக்கு எம்இசிஐடி இருக்கும். ஆனால் பழைய மாணவர்களுக்கு அந்த எம்இசிஐடி இருக்காது. எம்இசிஐடி இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, அந்த ஐடியா அப்படியே விட்டுருங்க. இருக்கிறவங்க மட்டும் எம்இசிஐடி கொடுத்துக்குங்க. அடுத்தது ஸ்கூல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இப்போ உங்களுக்கான அகாடமிக் இயர் எந்த இயர் நீங்கள் படிச்சிங்களோ அந்த இயரை நீங்கள் வந்து இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் ஜாயின் பண்ண டேட்டு, இப்போ நீங்கள் 1வது படிக்கணும்னா 1வது எந்த வருஷத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்களோ அந்த வருஷத்து ஸ்டார்டிங்கே இதில் கொடுத்துக்குங்க. இந்த இதில் 2 பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 1வதுலேருந்து 10th முடியும் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதுக்கான இயர் லாஸ்ட் இயர் போடணும். இப்போ 1வதுலேருந்து 5th முடியும் படிக்கிறீங்கன்னா அதுக்கான லாஸ்ட் இயர் கடைசி டேட்டை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 1லேருந்து 10th வரையும் கொடுப்போம். அதுக்கான டிஸ்ட்ரிக் என்ன டிஸ்ட்ரிக் நீங்கள் என்ன ஊரில் நீங்கள் இது படிச்சிங்களோ அதுக்கான டிஸ்ட்ரிக் நீங்கள் கொடுத்துங்க. இப்போ அதுக்கான தாலுக்கா இல்லை பிளாக் அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அந்த தாலுக்கா இல்லை பிளாக் அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் டைப்பு இப்போ கவர்மெண்ட்டு, ஃபுல் எய்டடு இல்லை ப்ரைவேட்டு அது மாதிரி இருக்கும். ஃபுல் எய்டட் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் எது வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்கள் ஸ்கூல் எதில் இருக்கோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லி இப்போ எய்டடில் இப்போ உங்கள் ஸ்கூல்லனா அடுத்து கவர்மெண்ட் எய்டடில் இருக்கும் இல்லை ப்ரைவேட்டில் இருக்கும். நீங்கள் அதை ஈஸியாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்கூலை. இப்போ ஸ்கூல் கரெக்டாக பார்த்து செக் பண்ணியாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் மார்க் ஷீட் உங்கள் டிசியை 2 MBக்குள்ளே மேட்ச் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஃபைல் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு மேலே தெரியும் க்ரீன் கலரில். அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்ச நேரம் உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு இருக்கும். கீழே சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஷுவர் வாண்ட் டு சப்மிட் ஃபார்ம் அப்படி இருக்கும். சப்மிட் கொடுத்துக்குங்க. இன்னொரு வாட்டி கன்ஃபார்மாக நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சப்மிட் கொடுத்துங்க. எல்லாம் கரெக்ட் ஆனதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான வெப்பேஜ் பார்த்தீங்கன்னா மேலே ரீலோட் ஆகிட்டு இருக்கும். ரீலோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக் பேமெண்ட் அப்படிங்கிற பேஜுக்கே டேரெக்டாக உங்களுக்கு வந்துடும். எவ்வளோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டில் எப்பவுமே ஈஸியாக நம்ம அப்ளை பண்ண மாதிரி நான் 60 ரூபா தான் பேமெண்ட்டு. வீட்டிலேயே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா யூபிஐ, ஃபோன்பே எதுலனாலும் நீங்கள் இந்த பேமெண்ட் நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த கிளிக் பாக்ஸ் அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஐ அது மேலே QR கோடு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நம்ம QR கோடு நம்ம ஆன் பண்ணோம்னா அவங்களுக்கான QR கோடு நமக்காக ஆன் ஆகும். QR கோடு கிளிக் பண்ணதுக்கப்புறம் பீம் யூபிஐ அப்படின்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேக் பேமெண்ட் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கான யூபிஐ வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா டைம் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு கவுண்ட் டவுன் ஆகிட்டே வரும். அதுக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 60 ரூபா. இந்த டைம் தாண்டிடுச்சுன்னா திரும்பி நீங்கள் வந்து பேமெண்ட் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் பேமெண்ட் ஸ்டேஜை. அதனால் இந்த டயத்துக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடுங்க. பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். யுவர் பேமெண்ட் அப்படிங்கிற பேஜ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற அவங்க ரிசிப்ட் வந்துடும். அந்த ரிசிப்ட் வேணும்னா நம்ம வந்து கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ரிசிப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதோ இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குற மாதிரி நமக்கும் அதுக்கான ரிசிப்ட் வந்துடும். இந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு நம்ம இது ரிஜெக்ட் ஆகிடுச்சா இல்லை சக்ஸஸாக நம்ம அப்ளை பண்ணிட்டோமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வேணா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுமாதிரி பல வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு. வாங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.